வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரங்கோலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரங்கோலி போடலாம், கோலம் வந்து போடலாம் பாருங்கள். இதை மாதிரி வந்து ஆரம்பத்தில் உள்ள ஒரு சுழி மாரி போட்டு அச்சே வைக்காமல் அப்படியே கோலம் போட்டு செட் பண்ணினே வாங்க. பாருங்கள், டிசைன் பார்த்துருக்கேன். போட தெரிஞ்சவங்களுக்கு லேடிஸு அழகாக போடலாம். அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு மேலே மறுபடியும் ஒரு ரவுண்டை போட்டுன்னு வாங்க. அப்படியே பில்டப் பண்ணினே போகிறதாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வட்டமாக ஒரு சின்னதாக இல்லாமல் பெருசு இல்லாமல் அப்படியே அழகாக ஒரு ரவுண்டை போட்டுங்க. உள்ளே ஒரு சுழிய மாரி ஒரு ரவுண்டை போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது டிசைன் மாதிரி போட்டுக்கணும். சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி பார்க்குறதுக்கு கலர் கொடுத்துட்டாலும் சென்டரில் கலர் கொடுத்துக்கலாம். ஃபுல்லு எல்லா இடமும் கொடுத்துட்டே வரணுங்க. ஃபுல்லு அடுத்தது டிசைன் மேலே வந்து அப்படியே ஒரு சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் அப்படியே அழகாக ஒரு போட்டுங்க. ஒரு தாமரை போடுங்க. தாமரை இங்கேயாவது தாமரை மலரட்டும். ரங்கோலியில் தாமரை மலரட்டும். அடுத்தது இங்கே அப்படி ஒரு வட்டை வச்சு இப்படி ஒரு வட்டை வச்சு உள்ளே ஒரு அள்ளி மாரி வரையிறது தான். ரங்கோலி வந்து அவ்வளோதாங்க ஈஸி. அப்படியே மேலே ஒரு டெவலப் பண்ணிட்டு ஒரு தாமரை தாங்க போட்டுட்ருக்கோம். பார்த்தாலே தெரியும் தாமரை தான். நம்புங்க, தாமரை தான். தாமரை பூ போட்டிருக்கோம். கலர் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அப்படியே ஒரு பிங்க் கலரா, அது என்னவோ கலர்லாம் நமக்கு பேர் வராது. அதுமாரி கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொடுத்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி டிசைன் கொடுத்துங்க. உள்ள டிசைன் போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தாய்மார்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தது ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டவொடனே எவ்வளோ டிசைனாக அழகாக தெரியுது பாருங்கள். நானே தாங்க போட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இருக்கிறவங்களாம் போட தெரியாது. நானே ஈத்தங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்களும் போட்ட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க கொஞ்சம் எனக்கு. அப்படியே மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்க வேண்டியதான். மறுபடியும் ஒரு ரவுண்டு, அப்படியே ஒரு சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டிங் மாரி ஒரு ரவுண்டு போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்படி ஒரு முட்டு மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு உள்ளே 4 பக்கம் ஒரு கிறுக்கு இருக்க வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு 4 கிறுக்கு, அந்த பக்கம் ஒரு 4 கிறுக்கு. அது ஒரு கட்டை மாரி போட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் ஆகிடும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அது ஒரு டிசைன் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் ஒரு வானவில் மாரி ஒரு ரவுண்டு, மேலே ஒரு கொண்டை 4 கொண்டையை வரைஞ்சி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே அந்த பூ மாதிரி இயக்க வேண்டியதான். அது 4 கொண்டை போட்டு கீழே ஒரு 4 கிறுக்கு இறுக்கி அதுமாரி உள்ளே கிறுக்கு இறுக்கணும். அது மேலே ஒரு கொண்டை மாரி வச்சு ஒரு பூ மாதிரி பூக்கிற மாதிரி வெடிக்கிற மாதிரி போடணும். பாருங்கள், ஃபுல்லு கோலம் போட்டாச்சு. சுற்றி ரவுண்டு போட்டு டிசைன் போட்டாச்சு. இன்னும் பெருசாக போட்டுகிட்டே போகலாம். டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதே ட்ரோன் மூலயமா தான் எடுத்தோம் நாங்கள் வீடியோ. வந்து ட்ரோன் தான் வரணும் பொழுது பெரிய கோலமாக இருக்குது. நானே போட்டேங்க கஷ்டப்பட்டு. எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே ஒரு சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் பெரிய கோலம். அது இன்னும் பெரிய கோலங்க. அது பெரிய வாசம். எவ்வளோ பெரிய கோலம்